தயவு செய்து நடுநிலையாளர்கள் பொதுமக்கள் நம்பக்கூடாதுன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள நான் நம்புகிற அலைபேசி புரட்சியாளர்கள் என்று வரலாறு உங்களை வர்ணிக்க போகிறதே, செல்போன் ரெவல்யூஷனரிஸ், செல்போன் லயன்ஸ், செல்போன் சிங்கங்கள்னு அவங்கதான் பேய்மலை பெருவெள்ளத்தில் சென்னையை காப்பாற்றினவங்க. எந்த கட்சியும் கிடையாது. அவர்கள்தான் தமிழகத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து வரலாற்றில் அங்கு மல்லிகை புரட்சி எகிப்தில் மாற்றம் கொண்டு வந்ததை போல் அலைபேசி புரட்சியால் கொண்டு வந்தார்கள் என்று வரலாறு பதிக்கப் போகிறது. என் போன்றவர்கள் செய்ய முடியாததை அவர்கள் செய்ய போகிறார்கள். அந்த பிள்ளைகளை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்காக இல்ல, இந்த நாட்டை காப்பாற்றணும், உங்க காலத்தை காப்பாற்றணும், உங்களுக்கு அடுத்து வரப்போற தலைமுறையை காப்பாற்றணும்னா இதுதான் சந்தர்ப்பம். இதே போல ஒரு கூட்டணி அமைய போறதில்லை. திமுக அதிமுக எதிர்த்து இது வெற்றி பெறவில்லை என்று சொன்னார் வாதத்துக்கு, இனி எந்த கட்சியும் இந்த முயற்சியில் ஈடுபடாம திமுக கொடுக்கிற சீட்டுக்கு, அதிமுக கொடுக்கிற சீட்டுக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. என் போன்றவன் தேர்தலை போட்டியிடாம ஒதுக்கிடுவோம். பெரியார் மாதிரி கட்சி நடத்தும். இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய முழு வல்லமையும் வயசு எனக்கு 70 தாண்டிச்சு இல்ல. அதனால என் பேர பிள்ளைகள் உங்களை அழைக்கிறேன். உங்களை விட சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது, இந்த குழந்தைகள் பெருசாகும் போது நம்ம இருக்க போறது இல்ல, தமிழ்நாடு என்ன ஆகும் போகிற கவலையில இந்த நீங்க தான் கொண்டு வர முடியும். நீங்க செய்ய. நான் எந்த அரசியல் லாபத்திலையும் கேட்கல. 52 வருஷம் நானும் பாடுபட்டு இருக்கிறேன். 3000 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்காக நடந்திருக்கேன். முல்லை பெரியாருக்கு போராடி இருக்கிறேன், மீத்தேன் எடுத்து போராடி இருக்கிறேன், நியூட்டன் எடுத்து போராடி ஜெயிச்சிருக்கிறேன், ஸ்டெர்லைட் எடுத்து 20 வருஷம் போராடி அவன் பகையை தேடிக்கிட்டேன், உலக கோடீஸ்வர பகையை. ஈழ பிரச்சனையில புலிகளை தீவிர ஆதரவாளர், தமிழனுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று இந்த கொள்கை பிடிக்காதவர்கள் இருக்கலாம், ஆனால் அது என் உயிர் கொள்கை. ஆனால் தமிழக வாழ்வாதாரங்களை தமிழ்நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு நீங்க தான். உங்களுக்கு நான் சொல்றது எவ்வளவு பெருசா தெரியுதோ தெரியலையோ, ஆனா என் கடமை என் பேர பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டியது. அதுக்காக சொல்றேன், இந்த நாட்டை காப்பாத்துங்க.